ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 1. A 14-meter deep well with inner diameter 10 meter is dug and the earth taken out evenly spread out the well to form an embankment with 5 meter. Find the height of the embankment. ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். நார்மல் லேண்ட் சர்ஃபேஸ் இருக்குது. லேண்ட் சர்ஃபேஸில் நமக்கு ஒரு கிணறு தோன்றும். ஸோ நமக்கு சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. தென் இதோட ஹைட் அண்டு டயாமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 14 மீட்டர். இந்த ஹைட் வந்து நமக்கு 14 மீட்டர் இருக்கு. டயாமீட்டரும் கொடுத்துட்டாங்க. ஸோ டயாமீட்டர் வேல்யூ 10. இப்போ டயாமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ரேடியஸ் வேல்யூ 5. ஓகே. தென் இப்போ நம்ம என்ன கான்செப்ட்னா, டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து நம்ம வெளியே போடுவோமா? இப்போ இங்கே இருக்கிற மண் எடுத்து வெளியே போடுறப்ப அது வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பு வித் வந்து 5 மீட்டர் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்படி இருக்கிற மண் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போடுறோம். இப்போ வெளியே போடுறப்ப நமக்கு இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ அவுட் சைடில் இருக்கிற திக்னஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. திக்னஸோட வேல்யூ 5 மீட்டர். இந்த திக்னஸ் வந்து 5 மீட்டரா? தென் இதே மாதிரி நம்ம எடுத்து போட போட ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் அது கிரியேட் ஆகுது. இப்போ இது நமக்கு பார்க்கறதுக்கு எது மாதிரி இருக்கு? ஹாலோ சிலிண்டரா? இப்போ இதனோட இன்னர் ரேடியஸ் நமக்கு சேம் லைக் கிணத்தோட நார்மல் ரேடியஸ் தான். அப்போ 5. தென் திக்னஸ் வந்து நமக்கு 5 அப்படிங்கிறப்ப அவுட்டர் ரேடியஸ் என்னது? 5 + 5 10. அப்போ இந்த அவுட்டர் ரேடியஸ் 10 மீட்டர். தென் நமக்கு வெளியே கிரியேட் ஆகிற இந்த ஷேப்போட ஹைட் கண்டுபிடிக்கணும். என்ன கான்செப்டிங்க? உள்ளார என்ன மண் எடுக்கிறோமோ அதே மண்ணை வச்சு தான் வெளியே இது மாதிரி கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸை நோட் பண்ணிக்கலாம். நம்ம கிணத்தோட ரேடியஸ் வேல்யூ 5 மீட்டர். அதே மாதிரி இப்போ வெளியே தோண்டி போட்டு நம்ம கிரியேட் பண்ணுற ஹாலோ சிலிண்டரோட இன்னர் ரேடியஸ் வந்து 5 மீட்டர். தென் அவுட்டர் ரேடியஸ் திக்னஸும் ஆட் பண்ணுறோமா? இப்போ 5 + 5 10 மீட்டர். இதனோட ஹைட்டை நான் H1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் அவுட் சைடில் கிரியேட் ஆகிறது வந்து H2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது நமக்கு தேவையான ஹைட் வேல்யூ. கிணத்தோட ஆழம் கொடுத்துட்டாங்க. ஸோ H1 = 14 மீட்டர். நம்ம வெளியே தோண்டி போட்டு கிரியேட் ஆகிற எம்பேக்மெண்ட்டோட ஹைட் கண்டுபிடிக்கணும். அப்போ H2 = கொஸ்டின் மார்க். நம்ம என்ன தோன்றமோ அதை பேஸ் பண்ணி தான் அவுட் சைடில் கிரியேட் ஆகுதா? அப்போ ரெண்டோட வால்யூமே சேம் தான். இப்போ என்ன கான்செப்டிங்க? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் is equal to வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். அதாவது வெளியே இருக்கிற எம்பேக்மெண்ட்டோட வால்யூம். தென் ஃபார்முலா என்னது? πr² அப்படிங்கிறது வால்யூம் ஃபார்முலாவா? இப்போ சிலிண்டர் அண்ட் ஹாலோ சிலிண்டர் ரெண்டுக்குமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ πr² H1 = ஹாலோ சிலிண்டர் πr² - r²
then h2. பை ரெண்டு பக்கமும் காமன் கேன்சல் பண்ணிடலாம். தென் r ஓட வேல்யூ நமக்கு என்னது 5 ஸோ 5 ஸ்கொயர் 25 5 into 5. தென் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க 14 மீட்டர் is equal to outside radius 10. So 10 square minus inside radius 5 square. h2 தான் நமக்கு தேவையான height. 25 times of 14 is equal to 100 minus 25 then h2. நமக்கு h2 தான் வேணும். இந்த வேல்யூவை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாமா? h2 is equal to 25 times 14 divided by 100 minus 25 75. இப்போ numerator denominator cancel பண்றப்ப 1 times இங்க 3 times h2 is equal to 14 divided by 3. நமக்கு 14 அப்படிங்கிற பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. ஸோ 12 அப்படின்னா 4 times. ஸோ h2 is equal to 4. then 2 by 3 அப்படிங்கிறப்ப 0.67. யூனிட் வந்து மீட்டர். இதுதான் நமக்கு தேவையான ஹைட் வேல்யூ. அதாவது இதோட ஹைட் வந்து 4.67 மீட்டர். தேங்க்யூ.